நேரம். ராஷ்டிரியருக்கு அன்பு வணக்கங்கள். இது ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். சதா சர்வ காலமும் எந்நேரமும் எக்காலத்திலையும் அன்னை பிரத்யங்கரா தேவியை நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமா சகல சௌபாகியங்களும் கிடைச்சு எல்லா விதமான கஷ்டங்களும் வழி பிறக்கும்ங்கிறதுக்கு இந்நிகழ்ச்சி ஒரு உதாரணம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரன் ஸ்தாபகரா இருக்காங்க. இன்னைக்கும் வந்திருக்காங்க. என்ன சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒரு குடும்பம் சிறந்து செழித்து இருக்கிறதுக்கு வேலை வாய்ப்புங்கிறது மிகவும் முக்கியம். அந்த வேலை வாய்ப்பு படித்தவங்களுக்கு சரியான முறையில கிடைக்காம இருக்கு. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுதான் என்னுடைய வேலை வாய்ப்புங்கிறதுக்கு நீங்க அந்த வேலை வாய்ப்பு சொல்லும் போதேமா அவங்களுடைய முறையான படிப்பு எந்த நேரத்துல இப்போ 10வது படிச்சு முடிச்சோடனே 12வது போகும்போது எந்த துறை படிப்பு எடுக்கணும், ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், அப்படி குரூப்ஸ் இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியட்டும். ஏன்னா அந்த குரூப் எந்த குரூப்பை எடுத்தா நமக்கு ஜாதக ரீதியாக செட் ஆகுன்றத முதல் பார்த்துக்கணும். அதான் கர்மா. சில பேருக்கு படித்த படிப்புக்கு வேலை இருக்காது. என்கிட்ட ஏற்கனவே ஒருத்தர் வந்து டாக்டர் படிச்சிருக்காரு, ஆனால் லாரி பிசினஸ் பண்றாரு. எப்படி இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, வேற தொழில் பண்ணுவாங்க. இப்படி தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்காது. என்னமோ படிச்சிருப்பாங்க, அப்பா தொழில செஞ்சிருப்பாங்க. அப்ப எந்த படிப்பு படித்தால் அதை நம்ம தொழிலாகவோ வேலையாகவோ செய்ய முடியுமோ அதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஜாதக அமைப்பை வைத்து அதை தெரிந்து கொள்ளும். அந்த விளக்கங்கள் கொடுத்து விடுங்கன்னு வச்சுக்கோங்க. அது பெரிய நமக்கு 1/2 மணி நேரத்தில் அந்த சப்ஜெக்ட் முடியாது. அதுதான் ஜாதக ரீதியாக விளக்கங்களை நான் எங்கேயுமே கொடுக்கல. கொடுத்தோம்னா அதை புரியுதா சாமி நீங்க சொல்றீங்க, நிறைய பேர் சொல்றாங்கன்னு கேள்விப்படுறோம். ஆனா அந்த ஜாதக விளக்கங்களை இவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். மக்கள் ஜாதகமே தெரியாதவங்க தானே ஜோசியத்தை பத்தி பாக்குறாங்க. ஜாதகம் தெரிந்திருந்து இந்த கிரகங்கள் இங்க உட்கார்ந்து இருந்து இது சொன்னா அவங்க ஏன் நம்ம கிட்ட வர போறாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் விளக்கங்கள் அந்த அமைப்புக்கு என்ன பண்ணணும். அப்ப அந்த ஜாதகத்தை எடுத்து நேர்ல போய் பாருங்க. எல்லாமே டிவியில உட்காந்து பேசிட்டா எல்லாமே சரியா போயிடாது. உங்களுடைய ஜாதக ரீதியாக விஷயங்களை தெரிந்து கொள்ள நீங்க பர்சனலாக ஒருத்தரை போய் பார்த்து அதுக்கு என்ன தீர்வு, அது எப்படி இருக்கு, நமக்கு என்ன படிக்கலாம்ன்றத +2லயே தெரிஞ்சுக்கோங்க. +2 போகும்போதே தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அங்க போங்க. அப்ப அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு பலமாக நல்ல வேலை வாய்ப்பா அமையும். அதை விட்டுட்டு ஆனா இதுல கர்மாக்கள் மிகவும் மோசமாக இருந்தால் அந்த தொழில் ஸ்தானம்ன்ற இடத்துல கிரகங்கள் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்ந்திருந்தா, கல்வி ஸ்தானம்ன்ற இடத்துல 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் சேர்ந்திருந்தா அவங்க நினைச்ச படிப்பே படிக்க முடியாது. அவங்க நினைச்ச வேலையும் ஒழுங்கா அமையாது. வேலையில பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். 1 மாசம் ஒரு வேலை, 1 வருஷம் ஒரு வேலை, இப்படி மாறிட்டு இருப்பாங்க. அந்த வேலை வாய்ப்பு பிரச்சனைகளை தீர்வு எடுக்கணும்னா நம்மளுடைய பரிகார முறைகளை 21 வயசுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து அவங்க அல்லல் படாம கடைசி வரைக்கும் நிம்மதியான ஒரே வேலை, அவருக்கு பிடித்த வேலை, அந்த வேலையால் நல்ல விதமான வாழ்க்கை அமையும். புரியுதுங்களா? தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. சுவாமி வணக்கம். 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 ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்க. என் பேரு கௌரி சீதா லட்சுமி. நல்லது. சுவாமிகள்ட்ட மும்பைல இருந்து பேசுறேங்க. சுவாமிகள்ட்ட பேசுங்கம்மா. கொடுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் பிரத்யங்கரே. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, நான் ஒரு 3 வருஷமா உங்க ப்ரோக்ராம் டிவில பார்த்துட்டு ராவுகால பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. அது முதல்ல நான் நிறைய வீட்டுல பூஜை பண்றதுதான். பட் அது கேஷுவலா முதல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே அந்த பூஜை பண்ண எனக்கு ஒரு மனசாந்தி, அப்புறம் ஒரு சின்ன சின்ன என்ன ஏதாவது சின்ன பிரச்சனை கூட அது தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அது என்னோட முக்கியமான பார்ட் ஆயிடுச்சு சுவாமி. அப்புறம் என்னோட பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம். அவ சுத்த ஜாதகமா இருந்ததுனால அவளுக்கு எத்தனை ஜாதகம் பார்த்தாலும் அது சரியா ஒரு மேட்ச் ஆகாம இருந்தது. 1 இயர் ஆச்சு. ரொம்ப கவலையா இருந்தது. அப்ப நான் உங்ககிட்ட பேசினேன். நீங்க சொன்னீங்க அஷ்டமி நீங்க சிறப்பு பூஜை பண்ணுங்க, 3 அஷ்டமிக்குள்ள உங்க பொண்ணு கல்யாணம் நிச்சயம் சொன்னீங்க. முதல் அஷ்டமி பண்ணீங்க, அடுத்த அஷ்டமிக்குள்ள பொண்ணு கல்யாணம் நிச்சயம். சந்தோஷமா. ரொம்ப நல்ல இடமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறமா சில பிரச்சனைகள் எங்களுக்கு வந்தது. அப்போ பாதகமலம் வாங்கினேன் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. அதை பண்ண ஆரம்பிச்சேன். என் பொண்ணு அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி என்னோட பொண்ணு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப சீரியஸ் இருப்புமா ரொம்ப நல்ல கிராண்டா நடந்தது. சந்தோஷமா. எங்களோட என்ன ஒரு ப்ராப்ளம் என்ன வீட்டுல இருந்தா கூட எனக்கு அம்பாள் தான். அவங்கள நினைச்சாலே போதும் எனக்கு எல்லா கஷ்டமும் விரிஞ்சிருது. இப்ப எங்களோட மார்னிங் காத்தால எழுந்த உடனே குளிச்சுட்டு முதல்ல சாமி விளக்க ஏற்றி அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு தான் சாமி என்னோட காலை கடன்ல நான் ஆரம்பிக்கிறது. அப்படி இருந்தாலே போதுமா? எங்க வீட்டுக்காரர் அதான் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு 2 மகள். பெரிய பொண்ணு அமெரிக்கால இருக்கா. அவளுக்கு
ஒரு சின்ன குழந்தை 4 வயசா இருக்கவனுக்கு. சரிம்மா. அவன் கூட டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி எழுந்தவொடனே ஜெய் பிரத்திங்க அப்படி சொல்லிட்டு தான் அவனோட டே ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பண்ணிட்டாலே அந்த குழந்தைங்க எல்லாம் கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்கம்மா. அவங்க வெளியில அவங்க கார்ல போகும்போது கூட சொல்லி எப்ப படி இறங்கினாலும் அதை சொல்லிட்டு கிளம்புங்க, எந்த வேலைக்கு போனாலும் எந்த பிரச்சனை. அவங்க தனியா இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து அப்பப்போ உடம்பு கொண்டா கூட பெருசா வரும், நம்ம வருத்தப்பட்டு போன் பண்ணுவாங்க. யாருமே இல்லாம இருக்க வருத்தமா இருக்கும் அவளுக்கு. நான் இங்க வந்து அம்பாளை வேண்டி பூஜை பண்ண உடனே அவ்வளவு பெரிய தீவிரமா வந்தது கூட அவளுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு நாளே சரியா போயிடுச்சு. சந்தோஷம். அதாவது அம்பாள் வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் உங்க கூட இருந்து வழி நடத்துறான். ஆமாங்க சாமி. புரியுதா? எப்பவுமே அந்த ஒரு மண்டபத்துல வச்சிருக்கேன் அந்த சந்தோஷம். அந்த பக்கம் போனாலே அந்த ஒரு சாம்பிராணி ஸ்மெல்லு அங்க கொஞ்சம் உக்கிரகமா இருக்கும். மத்த இடத்துல கூலா, அங்க போனா மட்டும் அப்படி ஹாட்டா இருக்கும். அதுதான் அம்பாள் இருக்கிற இடம் சூடாதான் இருக்கும். ஆமா, அப்படி நின்று பூஜை பண்ண அப்படி வேர்த்து கொட்டும். என்ன குளிர்ல கூட வேர்த்து கொட்டும். அது அங்க போனாலும் எல்லாருமே வீட்டுக்கு கூட சொல்லுவாங்க, என்ன உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேற எதுவும் வச்சல, அம்பாளுடைய பாத கமலம் வச்சிருக்கீங்க. ராவுகால பூஜை செய்து உங்கள் மகளுக்கு திருமணம் கூடி வந்தது. அந்த கூடி வந்த திருமணத்தினால் வருகின்ற பிரச்சனை பாத கமலம் வச்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையும் விலகி போச்சு. கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனை ரொம்ப ஆட்டி பட்டுட்டு இருந்தது. நாங்களே எதிர்பார்க்கல. அது அப்படியே அவ்வளவு பயந்துட்டு இருந்தோம். என்ன மாதிரி கல்யாணம், என்ன மாதிரி பிரச்சனை வருமோ இன்னும் பயந்துட்டு இருந்தோம். சந்தோஷம். அப்படியே அது அப்படியே விலகி போச்சு சாமி. எனக்கு குலதெய்வம் வந்து ஒரு அம்பாள் தான். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூஜை பண்ண உடனே இவங்கதான் எனக்கு, என் கணவராட்டம், என் குழந்தைங்க ரெண்டும் எல்லாரும் நல்லா இருங்க. ரொம்ப சந்தோஷம். நேரம் இல்ல, நீங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எல்லாரும் கேட்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து அம்பாள் நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கா. தினந்தோறும் உங்க கூட இருந்து வழி நடத்துறா. அதனால கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பூஜை இன்னும் நிறைய செஞ்சுட்டு வாங்க. என்னைக்கும் அம்பாள் இருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இவங்க பேசுறதுனால, இந்த மகிமையை பகிர்ந்து கொண்டதுனால், இன்னைக்கு ராவுகால பூஜையும் பாதகமலங்களும் இன்னைக்கு வாங்க போறவங்க யாரோ, பார்த்து பேசுறவங்க யாரோ, அவங்களுக்கும் அந்த ராவுகால பூஜையை ஆரம்பிக்கிறவங்க யாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த இவங்க பேசின புண்ணியங்கள், அந்த புண்ணியங்கள் அவங்களுக்கு போய் சேரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதான் உண்மை. ஏன்னா நான் சொல்றதுனால எல்லாருக்கும் நல்லது நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க சொல்லும்போது இன்னும் 4 பேர் பார்த்து அதில் வருவாங்க. அதனால யாரெல்லாம் மகிமையை சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாம் வாங்க, தொடர்ந்து நம்பரை ட்ரை பண்ணுங்க. அப்படி நம்பர் ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க நம்மளுடைய அலுவலக நம்பர் கொடுத்து பேசி பதிவு செய்து வைக்க, அவங்களுக்கு எப்படி நம்பர் கிடைக்கும் நம்பர்லாம் சொல்லி கொடுப்போம். அதெல்லாம் பண்ணுங்க. எல்லாரும் பகிர்ந்துக்கோங்க. இந்த பகிர்ந்துக்கும் போது இன்னும் அம்பாளுடைய மகிமைகள் இன்னும் உலகமெங்கும் போய் சேரும். பகிர்ந்துக்கணுன்றவங்களாம் பகிர்ந்துக்கோங்க. பகிர்ந்துகிட்டவங்களுக்கு அம்பாளுடைய உருவம் பொறித்த ஸ்ரீசக்கரம் உருவம் பொறித்த காயினை உங்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறேன். அதை குங்குமத்தில் போட்டு வீட்டில் வச்சுக்கோங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். அம்பாள் கூடயே இருந்து இன்னும் அதிகமான வழிநடத்தலை நம்ம கூட இருந்து வழிநடத்தலாம். நிச்சயமா பாதகமலம் வாங்கி இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆயிருக்குங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணமா இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பாதகமலம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்காக பாதகமலம் பற்றிய தகவல் கொடுத்துட்டு வந்துடலாம் சுவாமி. பாதகமலம் நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, புது நேரம் நிறைய பேர் பாக்குறீங்க இல்லையா? உங்களுக்காகவே இதோ பாதகமலம் பற்றிய தகவல். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் வழங்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா. உலகத்திலேயே முதல் முறையாக கோடானு கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி வேண்டும் என்ற உயர்த்தில் ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஸ்ரீ மகா பிரத்யங்கிரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9025233000, 9840086373. 2007 வரைக்கும் லண்டன்ல இருந்தேன்.
ஆடிட்டர், அட்வொகேட் 2 ப்ரொஃபஷன் இருந்தால் சம்பாதிக்க முடியாத நிலை இருந்தது. நான் பிரத்திங்கா கோயிலுக்கு போனேன், சாமிஜியும் பார்த்துருக்கேன். எல்லா விதத்துலையும் எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து என்னால் வர முடியலையும் ஃபீல் பண்ணும்போது, அம்பாள் உண்மையாகவே வந்து பிரத்யட்சமான அம்பாள்னா பிரத்திங்கா இருக்கா, அது நீங்கள் நம்பலாம். அவளை பார்த்து உங்களுக்கு வந்து இது வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக கொடுப்போம். அவளை மாதிரி ஒரு கலியுக தெய்வம் கிடையாது. எனக்கு சின்ன குழந்தை வடிவில் நிறைய தடவை வந்திருக்கா. வந்து என்னை வந்து சொல்லவே சொல்லிருக்கா, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்குமே ஏன் கவலைப்படுறேன்னு. அவளை நம்புங்க. ராகுகால பூஜை ரொம்ப ரொம்ப நான் வந்து முதல்ல நினைச்சேன், நானும் கொஞ்சம் ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து நானே கற்றுக்கிட்டேன். சில விஷயம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இவருடைய இதை பார்க்கும்போது ராகுகால பூஜை பண்ணா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னாரு. பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருந்தது. ஓகே, நோ ப்ராப்ளம், யூ வில் ரெஸ்கியூ எவ்ரிதிங், யூ வில் கம் அவுட் ஆல் த ப்ராப்ளம், யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட் சொல்லி அடிக்கடி எனக்கு ஊக்கு வச்சோம் அம்மா. ஆனால் தயவு செஞ்சு அம்மாவை நினைங்கோ, அம்மாவை கூட இருங்கோ, கண்டிப்பா செய்வா. ஜெய் பிரத்திங்கா, ஜெய் ஜெய் பிரத்திங்கா. பாதகமலம் பற்றிய தகவல் பார்த்திருப்பீங்க. பாதகமலம் வாங்கணுங்கிறவங்க அதை பற்றிய தகவலை சுவாமிகள் சொல்லுவாங்க. இனிமேல் எப்ப கொடுக்குறோங்கிறது, இனிமேல் எப்ப கொடுக்குறோம், ஏன்னா மாசத்துல ஒவ்வொரு நாட்கள் சொல்றீங்க சுவாமி. நிச்சயமாம்மா. இந்த வாட்டி கொடுக்கறது அமாவாசை வருகின்ற திங்கட்கிழமை 27ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு கொடுக்குறோம். அந்த நாள் பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து அங்கே எல்லாரும் இருக்கணும். 3 மணிலேருந்து 4 மணி வாக்கில் கொடுத்துருவேன். 5 மணிக்குள்ளே அவங்க வெளியில் போயிடலாம். ஆனால் நேரங்களை பதிவு செய்து கொண்டு வராதிங்க. டிக்கெட் போகிறவங்க, ட்ரெயினில் வரவங்க, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அந்த சூழ்நிலை அமாவாசை பூஜைகளை முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் அலுவலகம் வரணும். அது வரும்போது என்ன ஆகுனா, கண்டிப்பாக அன்னைக்கு ஜாதகம் பார்க்க முடியாது. பாதகமலம் கொடுக்குற அன்னைக்கு பாதகமலம் மட்டும்தான். இது வாங்க வரவங்கெல்லாம், பாதகமலம் வாங்க வரவங்களாம் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து என்னுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அது மட்டும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் லோக்கலில் இருக்கிறவங்க அன்னைக்கே ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணத்தோடு வராதிங்க. ஏன்னா ஒரு இத்தனை பேரை வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு போன வாட்டி கொடுத்தபோது பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் சந்தோஷம். கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அவங்க அதை எடுத்துக்கிறது, அவங்க ஷேர் பண்ணிக்கிறது, எல்லாம் ஒரு சந்தோஷமாக ஒரு குடும்பமாக இருந்து அவங்களுக்குள்ள அவங்கவுங்க சொல்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. தனியாக வாங்கும்போது இதெல்லாம் அவங்களுக்கும் வராது, எனக்கும் வராது. ஒவ்வொருத்தருடைய கேள்விகள், நீங்கள் கேட்க முடியாத கேள்விகள் இன்னொருத்தங்க கேட்குறாங்க. அப்போ அதை அவங்களுக்கு விளக்கம் சொல்லி இப்படி பண்ணுங்க, அந்த கேள்வி உங்களுக்கு பதிலாக வந்துடும். அது ரொம்ப அம்பாள் ஏற்றுனா அது ரொம்ப சாதாரண விஷயமா சொல்ல மாட்டா. இப்படி தான் கொடுக்கணும்னு ஒன்று நியமிச்சுட்டா பாருங்க, அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. முந்தானத்து ஒருத்தங்க வந்தாங்க வெளியூர்லேருந்து, சாமி பாதகமலம் வேணும். இல்லை, உத்தரவு இல்லை, தயவுசெய்து அவள் சொல்கிற நாளில் வந்து வாங்கிக்கோங்க. சரி சாமி வரேன், அமாவாசை அன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஒரு நாளும் வரும்போது பாதகமலம் கொடுத்துருந்தா எனக்கு தான் பாதகமலம் போய்கிட்டு இருக்கும். அதை ஏன் நிறுத்துறேன், அம்பாள் சொன்னா இப்படி தான் கொடுக்கணும் நீ அப்படின்ட்டா. அதை நான் ஒன்றுமே பண்ண முடியல. அதாவது அவள் என்ன சொல்கிறாளோ அதை நம்ம செய்யணும். அப்போ அவள் சொன்னதுபடியே நடந்துக்கிறோமா, கவலைப்படணும். எனக்கு கவலை இல்லை. இந்த பாதகமலத்தை நீங்கள் வாங்க வாங்க என்ன நடக்குதுன்னா, அம்பாள் கோவிலுக்கு ₹1 எத்தனை ரூபாய் கொடுக்குறீங்களோ அத்தனை ரூபாய் அம்பாள் கோவிலுக்காக போய்கிட்டு இருக்கு ஒரு பகுதி. அப்போ பாதகமலம் வாங்கும்போது கோவில் கட்டுவதற்கு உங்களால் முடிந்த ஒரு தொகையை கொடுக்குற மாதிரியும் ஆகுது, அம்பாளை வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதான் ஆகுது. அப்போ 2 புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருதுல. ஒரு அம்பாள் கோவிலுக்கு ஒரு செங்கலாகவோ இருக்க போறீங்க, நம்ம வீட்டில் அம்பாளை வச்சு பூஜை பண்ண போறீங்க. அப்போ டபுள் பர்பஸ் அங்கே சால்வ் ஆகுது. அப்போ 2 விஷயங்களை நீங்கள் சரி செய்து கொண்டா இந்த பாதகமலம் வாங்கி வீட்டில் வைங்க. இப்போ சொன்னாங்க இந்த அம்மா கல்யாணம் ஆகுது, பிரச்சனையை வந்துச்சு, அந்த கல்யாணத்துக்கு நிச்சயம் ஆயிடுச்சு ராகுகால பூஜையில். ஆனால் நிச்சயமான பெரிய தடை. அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தடைன்னு எனக்கு தெரியும். அவங்களும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. சில ரகசியங்கள் இருக்கணும். அந்த ரகசியங்கள் தான் நம்ம குரு கிட்ட வந்து அதை கடைபிடிப்போம். எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. அப்போ அந்த பிரச்சனை பாதகமலத்தை வாங்கி வச்சு பூஜை செய்தாங்க, அந்த பிரச்சனை போயிடுச்சு. கண்ணுக்கே தெரியாம போயிடுச்சு. ஜெட்டு எந்த தூரத்துக்கு போயிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. வரல, இனிமே வரவே வராது. அம்பாளை வச்சு பூஜை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி பிரச்சனை வரும்? நீங்க அம்பாளை பூஜை பண்ணும்போது நமக்கு வந்து எந்த தொந்தரவுமே வராது. எதிரிகள் நம்மளை விட்டு விலகி ஓடுவாங்க. இந்த பாதகமலத்தை எல்லாரும் வச்சு வழிபடலாம். நிறைய சந்தேகம் இருக்கும், சாமி நான் டாக்டர், இன்ஜினியர், நான் வந்து நடிகர், நான் அரசியல்வாதி, ஐயா எல்லாரும் வச்சு பூஜை பண்ண நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில உயர்வு பெறுவீங்க. உங்களுக்கு எது வரணும் இருக்கோ அது நிச்சயமாக வந்து தேரும். கெட்டவர்கள் நம்மளை விட்டு விலகுவாங்க. காலர் இருக்காங்க நினைக்கிறேன். வணக்கம், ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம். பேர் சொல்லுங்கம்மா. அவங்க பாப்பா கேக்குறவங்க பேர் சொல்லணுமா? சோபனா பூரட்டாதி நட்சத்திரம். நல்லது. எங்க இருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறோம். சுவாமிகள்கிட்ட பேசுங்கம்மா.
சொல்லுங்கம்மா. சேலத்துல பேசுறேன். சொல்லுங்கம்மா. பாப்பாக்கு படிக்க மாட்டேன்டா, படிப்புல தடை வந்துட்டு. என்ன வயசாகுதுமா? எத்தனாவது படிக்கிறா? 21 வயசு ஆகுதுங்க சுவாமிக்கு. என்ன படிக்கிறாமா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் மேக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ். சரிம்மா. பூரட்டாதி நட்சத்திரம் என்ன ராசி சொன்னீங்க? பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி. சரிம்மா. இப்ப ராகுகால பூஜை பண்ணிட்டு வரீங்களா? இப்பதான் நிகழ்ச்சி முதல் தடவையா பாக்குறீங்களா? இல்லைங்க சுவாமிஜி, 9 மாசமா பண்ணிட்டு இருக்கேங்க சுவாமிஜி. ராகுகால பூஜை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க? உண்மையை மட்டும் சொல்லுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்க சுவாமிஜி, அப்படியே தாங்க சுவாமிஜி இருக்கு. என்ன பிரச்சனை? வீட்டுல எத்தனை பேருமா? 3 பேர் தான் இருக்கோங்க சுவாமிஜி. கல்யாணம் ஆயிடுச்சு, பெரிய பொண்ணு. நீங்க ராகு காலத்துல செய்றீங்களா, காலையில 6 to 7 செய்றீங்களா? இல்லைங்க சுவாமிஜி, ராகு காலத்துல செய்வாங்க சுவாமிஜி. முடியலன்னா சாயங்காலம் 6 மணிக்கு செய்யறதுங்க சுவாமிஜி. தொடர்ந்து நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க? வீட்டுல தான் இருக்கேங்க சுவாமி. தொடர்ந்து ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. புரியுதா? விட்டு கொடுக்க கூடாது. கஷ்டம் இருக்கும்போது நமக்கு விட்டு கொடுத்தோம்னா நமக்கு அந்த கஷ்டம் தீராதுமா. முடியாத போது என்பது நீங்க முடியாதுன்னு சொல்ல, அம்பாள் நீங்க முடியாதுன்றத அம்பாள் ஏத்துக்கணும். உங்களால இது முடியல என்பதை அம்பாள் ஏத்துக்கொண்டாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும். புரியுதா? நீங்களா முடியாதுன்னு போட்டு 6 to 7 செய்யாதீங்க. பிரச்சனை 9 மாசமா இருக்கு, ராகுகால பூஜையில இல்ல, நீங்க செய்யற விதத்துல இருக்கு. புரியுதா? அதனால ஆத்மா அவளோட நெருங்கி பூஜை செய்யுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். எல்லாருக்கும் நடக்கும்போது உங்களுக்கும் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். ஒவ்வொரு சனிக்கிழமை ராகுகால பூஜையை விசேஷமாக அவளுக்காக செஞ்சுட்டு வந்து இந்த எள்ளு சாதம் இல்ல புளியோதரை பண்ணி விநியோகம் பண்ணுங்க. ராகுகால பூஜை முடிச்சோடனே போய் வெளியில ஒரு 9 பேருக்கு தானம் கொடுங்க. நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு ஒழுங்காக படிப்பு வரும். தானம் கொடுக்கும்போது தண்ணியும் சேர்த்து கொடுங்க. சரிங்களா? நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இது போல நிறைய பேர் வெளியூர்ல இருக்கவங்களும் சுவாமிகளை மீட் பண்ணணும்னு நினைப்பீங்க. போன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு, ஸ்கைப் அப்பாயின்மெண்ட்டும் இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. மற்றும் ராஜ் டிவில காலையில தினமும் 6:50 மணிக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கிற நேரம் உங்களுக்காகவே போகுது. அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்க. இப்ப இவங்க சொல்றாங்க இல்லையா, சுவாமி எனக்கு கஷ்டமா இருக்குன்னு. இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டத்தோட தான் அன்னைய நம்ம வழிபடுறோம். கஷ்டம் இல்லாதவங்களும் வழிபடணுமா? எல்லாரும் அம்பால வழிபடலாமா? ஆனா இவங்க வழிபட்ட அந்த விதம் இருக்கு இல்லைங்களா? 9 மாசம் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது வீட்டுலதான் நம்ம இருக்கோம். அப்ப அந்த ராகுகால் நேரத்தை விடக்கூடாது. அந்த எண்ணத்திலேயே இருக்கணும். அதாவது அவகிட்ட நீங்க நெருங்க உங்ககிட்ட அவ நெருங்குவா. அந்த நெருங்குற விதம் இருக்கு இல்லையா? ரொம்ப அசால்ட்டா இருந்தோம்னா அவன் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டான். பக்தி ஸ்ரத்தைய நம்மளை பாக்குறா. பக்தியில முடியலன்னு சொல்லி நீங்க அழுங்க. அம்மா என்னால ராகுகால பூஜை முடியலன்னு சொல்லி அழுது வேற நேரத்துல பண்ணுங்க. என்னால முடியல, நான் இப்பதான் பண்ணுவேன் அப்படின்னா உங்க பக்கம்லாம் வரமாட்டேன். அவளுக்கு வேற வேலை இல்லை. சத்தியமாக பக்தியோட ஸ்ரத்தையோட உங்களால முடியலன்னு அவளுக்கு தெரிஞ்சா அந்த கும்பல்னா கூட அந்த பலன் கிடைக்குது. எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்க, சாமி நான் வீட்டு வேலை செய்யறேன் ஃபாரின்ல, எத்தனையோ நாட்டுல இருந்து போடுறாங்க, என் நம்பர் எப்படியோ இன்டர்நெட்ல இருக்கு. ஆனா எங்களால அந்த வீட்டுல உட்காந்து ராகுகால பூஜை பண்ண முடியல. ஆனா நான் ஜெயபிரத்திங்க சொல்றேன், எனக்கு நல்லது நடக்குது சார். எப்படி நடக்கும்? அந்த வீட்டுல பண்ண முடியாது இல்ல, அங்க விளக்கேற்ற வேண்டிய அவசியம் இல்ல. பக்தி உள்ளுக்குள்ள விளக்கேத்து, மனசுக்குள்ள விளக்கேத்து, மனசுக்குள்ள பூஜை பண்ணு, பூ போடு, எல்லாமே பண்ணு. ஆனா வாய் வெளியில மனசுக்குள்ள அந்த மந்திரத்தை கூட அவங்களால வெளியில சத்தமா போட்டு சொல்ல முடியல. ஜெயபிரத்திங்கிரே ஜெயபிரத்திங்கிரே சொல்றேன், உள்ளுக்குள்ள சொல்றேன் சாமி, ஆனா நான் நல்லா இருக்கேன். அப்ப அந்த மந்திர சக்தி ரொம்ப பெரிய சக்தியா இருக்கு. நான் எனக்கு மூல மந்திரம் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சாமி. நீங்க சொன்னதை வச்சு ஜெயபிரத்திங்கிரே சொல்ல ஆரம்பிச்சா நாங்க நல்லா இருக்கும். பிரத்திங்கிரான மூல மந்திரம், அந்த மந்திரங்கள் எல்லாரும் சொல்ல முடியாத மூல மந்திரங்கள் எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவ்வளவு சீக்கிரமாக அந்த மூல மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு சக்தி கிடைச்சிடாது. ஜெய் பிரத்திங்கிரே ஜெய் பிரத்திங்கிரே என்ற மந்திரத்தை சொல்லியே உங்களுக்கு சக்தி கிடைக்குதுன்னா இது அம்பாள் என்கிட்ட சொன்னது. எல்லாரும் இதை சொல்ல சொல்லு. எல்லாரும் என் மூல மந்திரத்தை சொல்ல முடியாது, இதை சொல்ல சொல்லு, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாத. நாங்க உலகத்துக்காக தான், மக்களுக்காக தான் பூஜை செய்து கொண்டிருக்கோம் தினசரி. அப்ப என்ன வேணும், எப்படி வேணும்ன்ற போது அந்த ராகுகால பூஜையும் பாதகமல பூஜையும் ஒன்னொன்னா எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அப்பதான் மந்திர ராகுகால பூஜை பெய்யும்போது என்ன மந்திரத்தை நான் கொடுக்கறது, நீ பூஜை பண்ண சொல்றியே, நான் என்ன மந்திரத்தை கொடுக்கறது அப்படின்னு போது ஜெயபிரத்திங்கிரை கொடுத்தா. அப்ப அந்த ஜெயபிரத்திங்கிரை சக்தியான மந்திரமா இல்லையா என்பதை அம்பாள் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல எங்க சோதிக்கிறது இருக்கு? அதனால ராகுகால பூஜை இந்த அம்மா வச்சு பேசினாங்க இல்லையா, அவங்கள வச்சு எல்லாருக்கும் சொல்லக்கூடியது, இவங்கள மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, பக்தி சிரத்தையோட அவகிட்ட கும்பிடுங்க. ஏதோ சுவாமிகள் டிவியில சொன்னார், எனக்காக பண்ணல பூஜை, உங்களுக்காக பண்றீங்க. அந்த பூஜை பலாபலன்களால உங்களுக்கு நன்மை மட்டுமே நடைபெறும். இந்த பூஜை ஆரம்பிச்சு தீமை நடைபெறாது. ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாரும் கஷ்டப்படாதீங்க. நீங்க செய்யற விதம் இருக்குல்ல, உங்களால முடியாத போது உங்க பிள்ளைகளை செய்ய சொல்லுங்க. நான் அதை கேட்கல, அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. உங்க பிள்ளைகளை சொல்லுங்க, அந்த பிள்ளைகள் உங்க கணவரை செய்ய சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு வாங்க, நிச்சயமாக தீர்வு உண்டு. எங்கேயும் போக வேண்டாம்.
நிச்சயமா ராகு கால பூஜை சொல்லி நம்ம பூஜை முறைகள் பத்தி மக்களுக்கு சொல்லிட்டோம். நேர்களே, ராகு இன்னும் நிறைய பேருக்கு தெளிவு கிடைக்கவே இல்லை. அவங்களுக்காகவே ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ மகா பிரத்யங்கரா உகந்த ராகு கால வேளை தினசரி ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியம் அடக்கி உள்ள உலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ முதல் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி 1 டம்ளரில் தண்ணீர், 1 கிண்ணத்தில் கொட்டிய பெரிச்சம்பழம் 2, அத்துடன் 2 சொட்டு தேன் அதை பூஜையில் நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே எனும் மந்திரத்தை ஊதுபத்தி நைவேத்தியம் காட்டி கற்பூரம் ஆரத்தி காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளைகளில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 to 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுகிரகமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராகுகால பூஜை செய்து பயின்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். ராகு கால பூஜை முறைகளை பத்தி பார்த்திருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் இதுல பயன்பெற்று இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சுவாமிகளை நீங்க நேரடியா சந்திக்கணும், அவங்க கிட்ட நிறைய தகவல் கேட்டுக்கணும் நினைக்கிறவங்க வர்ற ஏப்ரல் 1, 2 தேதிகள்ல கோயம்புத்தூர் வர்றாங்க. மற்றும் ஏப்ரல் மாதம் 8, 9, 10, 11 தேதியில மலேசியா வர்றாங்க. வர்றவங்க நிறைய பேர் முன்பதிவு பண்ணிட்டு வரணும். ஏன்னா பாதகமலம் வேணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி முன்பதிவு பண்ணிட்டு வரணும். இப்ப ராகு கால பூஜை முறைகளை பத்தி பார்த்தோம். அதுக்கு பிறகு சண்டி ஹோமங்களை பத்தி நம்ம பேசுறோம். ஏன்னா சண்டி ஹோமத்துல நிறைய பேர் கலந்துக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அதுக்கு கலந்துக்கிறவங்க என்ன பண்ணணும்? நிச்சயமா ஒண்ணுமே வேண்டாம். அதாவது நம்ம செய்யற சண்டி ஹோமங்கள் யாரும் எந்த காசும் கொடுக்க வேண்டாம். முதல் சொல்றதே நீங்க வந்து கலந்துக்கோங்க, அனுபவிங்க. அனுபவிச்சு அம்பாள் கோவில் கட்டுவதற்கு துணை நில்லுங்க. அம்பாள் கோவில் கட்டிக்கிட்டு இருக்கோம், அதற்கு துணை நில்லுங்க. அடுத்த மாதம் அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு எந்த இடம் எல்லாமே சொல்ல போறேன். அமாவாசைக்கு அப்புறம் சொல்லுன்னு அம்பாள் சொல்லியிருக்கேன். அதனால அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுப்போம். ஏற்கனவே நம்மளுடைய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா பப்ளிக்கா உங்களுக்கு மீடியால சொல்லும் போது இப்பதான் சொல்லணும் அப்படின்னு அவள்கிட்ட கேட்டுருக்கேன், சொல்லலாமா? அவர் நிப்பா, இது வேண்டாம், இப்ப செய், அப்ப செய், அப்படிதான் போய்கிட்டு இருக்கே தவிர அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அவகிட்ட போயிட்டு உங்களால முடியலையா, என்கிட்ட வந்து எல்லாரும் கேட்க முடியல, வீட்டுக்குள்ள அம்பாள்கிட்ட போய் ஒரு சீட்டு போடுங்க, அம்மா இது செய்யலாமா, அதுல ஒரு சீட்டு எடுங்க. 3 வாட்டி எடுக்கிற வேலை எல்லாம் கூடாது, ஒரே வாட்டி வந்தா அதான் செய்யணும். சில பேர் 3 வாட்டி குளிக்க போட்டு 3 வாட்டி எடு, அதுல 2 எது சாதகமா வருதோ அதை பயன்படுத்தி கண்ணை மூடிட்டு ஒண்ணு போடு, எது வருதோ அதை எடுத்துன்னு போய் பாரு. கண்டிப்பா அதுல கெடுதல் வராது. அம்பாள் பாதகமலம் பூஜை பண்றவங்க ராகுகால பூஜை பண்ணுங்க. சந்தேகம் பயம் எல்லாரும் என்கிட்ட வந்துட முடியாது. எல்லாரும் வாங்கன்னு நான் சொல்லல. ராகுகால பூஜைகள் பண்ணுங்க. சண்டி ஹோமம் வருகின்ற 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இந்த நாள்ல வந்து கலந்துக்கோங்க. சண்டி ஹோமத்துல எல்லாரும் கலந்துக்கோங்க. அதோடைய அட்ரஸ் எங்கன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. SMS பண்ணுவாங்க, போன்ல கேட்டுக்கோங்க. வந்து கலந்துக்கோங்க. நெய் கொண்டு வாங்க, சமைத்து கொண்டு வாங்க, மஞ்சள் குங்குமம் கொண்டு வாங்க, புடவைகள் அங்கேயே கொடுக்குறாங்க, நீங்களும் கொண்டு வாங்க. புடவைகளை ஹோமத்துல போடுவோம். அம்பாளுடைய அனுகிரகத்தை 3 சண்டி ஹோமங்கள், 6 சண்டி ஹோமங்கள், 11 சண்டி ஹோமங்கள், 9, 6, 3, 6, 9, 11 சண்டி ஹோமம் தொடர்ந்து கலந்துட்டு அத்தனை விசேஷங்கள் நடக்குது. அந்த ஹோமத்திலேயே நீங்க போட்டோ எடுங்க. அதுல அம்பாள் வரலன்னா என்ன ஏன்னு வந்து கேளுங்க. ஏன்னா அம்பாள் வரா, அக்னிஸ்வரூபமா அம்பாள் வரா. எத்தனை லட்சத்துக்கு புடவை கொண்டு வந்து வேணாலும் என்ன வந்து சோதிச்சு பாருங்க, அதை ஹோமத்தில் தான் போடுவேன். எப்படி நீங்க எத்தனை லட்சத்துல வேணாலும் புடவை கொண்டு வந்து கொடுங்க, நான் பட்டுப்புடவை ஹோமத்துல போடலாம் என்ன சாமின்னு கேளுங்க. எனக்கு அது விலை வேண்டாம். அம்பாள் முன்னாடி அவ ஹோமத்துல போட்டா அம்பாள் அக்னிஸ்வரூபமா வந்து ஏத்துக்கிட்டு போறா. எத்தனை பேர் நல்லா இருக்க போறீங்க, அது போட்டு அத்தனை பேரும் நல்லா இருப்பீங்க, அதை பார்த்து அத்தனை பேர் நல்லா இருப்பீங்க. வந்து கலந்துக்கோங்க. வேற எதுவும் கொண்டு வரணும், ஹோமத்துக்கு நெய் கொண்டு வாங்க. முடிந்து உங்களால முடிஞ்சு நல்லா இருக்குன்னு தோணும் போது அம்பாள் கோவிலுக்கு என்ன செய்யணும்னு என்ன கேளுங்க. நான் நிறைய விஷயங்கள் சொல்றேன், அதுல எது முடியுமோ அதை செய்யுங்க. ஒரு செங்கலா கூட இருக்கலாம்ல, நீங்க எது முடியுமோ அது செய்யுங்க. அது செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதமான அம்பாள் தலைமுறையா நம்மளை காப்பாத்துவா. அடுத்த மாதத்திலிருந்து அடுத்த வாரத்திலிருந்து உங்கள்கிட்ட இனிமே அதான் கேட்க போறேன். ஏன்னா அவ கோயில் கட்டுவதற்கு நமக்கு நிறைய பொருளுதவி தேவை. இப்ப நான் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாருக்கிட்டையும் இன்ன வரைக்கும் கேட்கல. இனிமே நீங்க எல்லாம் செய்யுங்க, வந்து பாருங்க, பார்த்து உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அம்பாள் பேரை வச்சு நல்லது செய்ய சொல்றான், அதையும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். எல்லாரும் நல்லா இருக்க நம்மளால முடிஞ்ச பாடுபோல் அம்பாள் கோவில் அமைந்தால்
அந்த கோவில் வந்து அப்படி ஒரு அற்புதமா அமைய போகுது. அதுக்கப்புறம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். ராகுகாலத்தை செய்யுங்க, தொடர்ந்து சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா. சுவாமி வணக்கம். ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம். நல்லது. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அமர்நாத், ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. சுவாமி கிட்ட பேசுங்க. வணக்கம்மா. ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி. சவுண்ட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஓகே சார். சொல்லுங்கம்மா. சாமிஜி, பையனுக்கு 25 ஏஜ் நடந்துட்டு இருக்கு. சரிம்மா. ஒரு 2-3 இயர்ஸா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரிம்மா. இன்னும் ஒண்ணுமே செட் ஆகல சாமி. சரிம்மா. ராகுகால பூஜை இப்பதான் பாக்குறீங்களா, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் உங்களை பாக்குறேன். ராகுகால பூஜை பண்ண ஆரம்பிங்கம்மா. அவருடைய நட்சத்திரம், ராசி திருப்பி சொல்லுங்க. என்ன ராசி சொன்னீங்க? ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. நீங்க வந்து வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையை விசேஷமா செஞ்சுட்டு வாங்க. வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்ச உடனே நெய்யும் அம்பாத்துல போடணும் வேண்டுங்க. வேலை கிடைத்த உடனே முதல் மாத சம்பளத்துல என்ன முடியுமோ ஒரு தொகை கோவில் கட்டுவதற்கு எடுத்து வைக்கணும்னு வேண்டுங்க. இத மட்டும் இப்ப செய்யுங்க. இன்னைக்கே வெள்ளிக்கிழமை தான். இன்னைக்கே ராகுகால பூஜையை தொடங்குங்க. நிச்சயமா இப்ப டிவில பாத்தீங்களா இல்ல நீ யூடியூப்ல உங்க பையனை போட்டு காட்ட சொல்லுங்க. சொல்ல முடியல, டிவில போட்டு பாருங்க. திருப்பி யூடியூப்ல போய் போட்டு பையனை பார்த்து சொல்லுங்க. அதன்படி செய்யுங்க. இன்னைக்கு நல்லா இருங்க. நிச்சயமாக 4 வாரத்துல கண்டிப்பா கிடைக்கும். பயப்பட வேண்டாம். சரியா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு சுவாமியார் சொன்ன மாதிரி இந்த பரிகாரங்களை பண்ணுங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்க பாத கமலத்தையும் கொடுக்குறீங்க. பரிகாரம் எப்ப முன்பதிவு பண்ணணும்? அமாவாசை பரிகாரம் முடிஞ்சு போச்சுமா. சில பேர் கேட்டுதான், ஆனா இன்னையோட முடிச்சுட்டேன். ஆனா எப்பயுமே ஞாபகம் பட்சமாக ஒரு 5 நாளுக்கு முன்னாடி சொன்னா எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பண்ண விடாதுமா. அமாவாசை பரிகாரம் வாழ்நாள் முதல் இப்போ ஒரு அம்மா வராங்க நடக்கும். வயதுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு பெற வேண்டாம். தேவையானது உங்களை வந்து சேரும். நல்லவர்களோட பழக்கம் இருக்கும். ஒழுக்கமாக நல்ல வேலை கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. இந்த அமாவாசை பரிகாரத்துக்கு 3 கிரகங்கள், 4 கிரகங்கள், 5 கிரகங்கள் இப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது தடைதான் இருக்குமே தவிர கிடைக்காம கஷ்டப்பட்டு இருப்பீங்க. நம்ம பரிகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுல எந்த கவலையும் வேண்டாம். அதை ஒரு முறை எடுத்து செய்து கொள்ளுங்கள். எந்த கவலையும் இல்லாமல் விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். நமக்கு தேவை என்ன? ராகுகால பூஜை மட்டும். சரியா? இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கலாம். எப்பவுமே ஜெய் பிரத்யங்கரா ஜெய் பிரத்யங்கரங்கிறத புதுசா இப்ப நீங்க 3 முறை சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி சொல்லணும்? கண்டிப்பாகமா. எனக்கு அது எப்படி வருதோ சொல்றேன். அது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லணும். அதை ஒரு விஷயத்துல முடிச்சிருங்க. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. இவ்வளவுதாமா. இது இன்னும் அழுத்தமா சொல்லணும். நமக்கு குரல் எல்லாம் சரியா இருக்கும். இதெல்லாம் கவனிச்சு இதை ஒழுங்கா செய்யுங்க. வருகின்ற அமாவாசை அன்னைக்கு திங்கட்கிழமை ராகுகால பூஜை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை காலைக்கு இருக்கும். திங்கட்கிழமையில அமாவாசை வரலன்ற கவலைகள் இருக்கும். நீங்க 7:30-9 ராகு காலத்துல அமாவாசை வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் கிடைக்கும். அதே போல அன்னைக்கு வந்து 2 மணிலேருந்து எல்லாரும் காத்திருந்து பாத கமலத்தை வாங்கி வச்சு பூஜை செய்யுங்கள். வெளியூருக்கு வரவங்க, கோயம்புத்தூர், மலேசியா வரவங்க முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். எதற்கு? பாத கமலத்துக்கு. அப்பதான் கொண்டு வர முடியும். சரிங்களா? நிச்சயமா சுவாமி. இந்த நிகழ்ச்சி அற்புதமான முறையில கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. என்ற நிகழ்ச்சியை தவறு விட்டவங்க யூடியூப்ல ஸ்ரீ மகா பிரத்யங்கரம் பீடம் டைப் பண்ணி பார்க்கலாம். இல்ல நான் ஃபாலோ பண்ணலாம் Facebook மூலமாக. அதுக்கும் ஸ்ரீ மகா பிரத்யங்கர பீடம் டைப் ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஸ்ரீ மகா பிரத்யங்கர நேரம் @gmail.com என்கிற இணையதள முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. மற்றும் ஏப்ரல் வர்றாங்க சுவாமிகள், அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு முன்பதிவு பண்ணி வந்து பாருங்க. மற்றும் ஏப்ரல் 11ஆம் தேதியில மலேசியா வராங்க. அங்கேயும் இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். மற்றும் ராஷ்டிரியில தினமும் காலையில 5 மணி நேரம் போது அதையும் நீங்க விட்டுடாங்க. மற்றும் அமாவாசை பரிகார பூஜை 27ஆம் தேதி திங்கட்கிழமை பாத கமலம் கொடுக்குறாங்க. அதையும் நீங்க வாங்கி வழிபடணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக நடைபெறுகின்ற ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதிசயம், ஆச்சரியம், உலகிலேயே உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் முழு வெற்றி செய்கிறார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ ஸ்ரீ மகா பிரத்யங்கர
அருள் பெற்ற ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை பெற, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க, பிரிந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ, திருமண தடை கல, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் குழந்தை பாக்கியம் பெற, வேலை வாய்ப்பு பெற, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற, தொழில் வளர்ச்சி பெற, சொந்த வீடு, எந்த துறையிலும் வெற்றி பெற, உயர்வு பெற, புகழ் பெற, செல்வம் பெற, எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்களது கர்ம வினை அகல, அதிலிருந்து மீள மாதங்களோ வருடங்களோ காத்திருக்க வேண்டாம். உங்கள் இருந்து விடுபட ஒரு முறை பரிகாரம் செய்து கொண்ட நிம்மதியும் மற்றும் அம்பாளின் அனுகிரகமும் பெறலாம். அம்பாளின் அருளால் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிராதாச சுவாமிகள் ஒவ்வொரு அமாவாசையன்று பரிகார பூஜைகள் நடைபெறும். வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளவும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அருகில் டி நகர், தொலைபேசி எண் 42024647 300 8637 www.spiritualastro.com. Email spiritualastro@yahoo.com.